ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் முட்டைக்கோஸில் எப்படி சூப் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் முழங்கால் வலி, மூட்டு வலின்னு தான் சொல்கிறாங்க. இந்த முட்டைக்கோஸ் சூப்பு முழங்கால் வலி, மூட்டு வலிக்கு நல்ல தீர்வு. டெய்லி ஒரு சூப் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த முட்டைக்கோஸ் சூப் செய்கிறதும் ரொம்ப ஈஸியானது. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முட்டைக்கோஸ் சூப் செய்கிறதுக்கு ஒரு கப் முட்டைக்கோஸை பொடி பொடியாக நறுக்கிக்கணும். ஒரு தக்காளி பழத்தை நறுக்கிக்கணும். ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கணும். பச்சை மிளகாய் 1 நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். அந்த எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு சின்ன துண்டு பட்டை போடணும். அப்புறம் அன்னாசி பூவில் ஒரு பாதி பூ அல்லது 1/4 பூ போடணும். கொஞ்சமாக கல்பாசி போடணும். 2 பிரிஞ்சி இலை போடணும். இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய விடணும். இதுக்கப்புறம் நம்ம அதில் 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு அதையும் நல்லா வெடிக்க விடணும். அது நல்லா பொரிஞ்ச பிற்பாடு நாம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போடணும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம். அதை நீளமாக நறுக்கிக்கணும். இந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கணும். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கட்டும். இப்போ இதில் கருவேப்பிலை போடணும். இந்த கருவேப்பிலை நான் எங்கள்கிட்ட செடியில் மேலே இருக்கிற கொழுந்த பிடுங்கினே, அதனால் கொப்பாக இருக்குது. நீங்கள் உருவி போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் அதில் போட்டு வதக்கிட்டு அது வதங்கின உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை அதில் போட்டு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கையில் 2 உப்பு போட்டோம்னா கூட அது நல்லா வதங்கிடும். நான் இப்போ சும்மா தான் வதக்கிறேன். இதோட நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிடணும். இந்த பக்கத்து அடுப்பில் நான் முட்டைக்கோஸை வேக வச்சுருக்கேன். நம்ம நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை வேக வைப்போம். அந்த முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸும் வெந்துக்கின்றிருக்கு. அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டே வேக வச்சுருங்க. அப்போ தான் பொரியல் பண்ண முடியும். அந்த வெந்துக்கின்றிருக்க முட்டைக்கோஸை அது வெந்து முடித்த பிற்பாடு அதை இறக்கி அந்த தண்ணியை நாம் ஒரு பாத்திரத்தில் இருத்தி எடுத்துக்குவோம். வெந்த முட்டைக்கோஸை ஒரு சட்டியில் போட்டு நான் இப்போ அந்த தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துக்கிறேன். அந்த தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு அதை அடுப்பில் கொதிச்சுக்கின்னு இருக்கிற அந்த சூப்புக்காக நம்ம திறக்கி விட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறதுல இந்த தண்ணியையும் ஊற்றிருங்க. சூப்பில் இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்கணும், கலருக்கு, டேஸ்ட்டுக்கு. அப்புறம் தேவையான உப்பு. ஏற்கனவே முட்டைக்கோஸ் வேகையில் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு, இதுக்கு தேவையானதை மட்டும் நம்ம போடணும். பார்த்து போட்டுக்கோ. கூட போயிட்டால் நல்லா இருக்காது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 ஏலக்காயை எடுத்து அதை நல்லா நச்சுட்டு அதையும் அதில் போடுறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மல்லித்தலை, அதை நல்லா கழுவிட்டு அந்த மல்லித்தலையையும் 2 பூண்டு பல் எடுத்திருக்கேன். அந்த 2 பூண்டு பல்லையும் நல்லா நச்சுட்டு அதையும் அந்த கொதிக்கிற சூப்பில் போடலாம். சூப்புக்கு எப்போவுமே வாசத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்கக்கூடியது இந்த பூண்டு, அந்த பிரிஞ்சி இலை, ஏலக்காய், அந்த கல்பாசி, இந்த வாசனை சாமான்களும் இந்த பூண்டும் தான். அதனால் சூப்பில் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இந்த சூப்பில் கொஞ்சமாக நாம் ஏதாவது ஒரு பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு வேக வச்சுட்டு அதில் இருக்க தண்ணியை ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பன்னீர் செஞ்சுட்டு இருக்கிற வாட்டர், அந்த வாட்டரை ஊற்றலாம். வெண்ணெய் கூட 1 ஸ்பூன் போடலாம். நான் இன்றைக்கி வாட்டர் தான் அதில் ஊற்றிருக்கிறேன். அதாவது முதல்ல நான் ஊற்றல, வெறும் தண்ணியை ஊற்றலை, வாட்டரை ஊற்றினேன். முதல்ல நான் ஊற்றின தண்ணி, அப்புறம் வாட்டர், இந்த முட்டைக்கோஸ் அவிச்ச தண்ணி, இதெல்லாம் சேர்ந்து இது எனக்கு 2 கிளாஸ் அளவுக்கு சூப் கிடச்சிருக்கு. இது போதுமானது. நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் நாம் வேக வச்சுருந்தோம்ல அந்த முட்டைக்கோஸை ஒரு 2-3 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அந்த முட்டைக்கோஸை பொரித்து அள்ளிடலாம். அதுவும் ஒரு வெஞ்சனத்துக்கு ஆயிரும். கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னு பிரியப்படுறவங்க கொஞ்சமாக சோள மாவை கரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நாம் முட்டைக்கோஸ் பொரியல் செய்கிறதுக்காக
வேக வச்ச முட்டைக்கோஸ் தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் அதில் டேஸ்ட்டான சூப் செஞ்சுருக்கோம். பொரியலுக்கு பொரியலும் ஆச்சு, சூப்புக்கு சூப்பும் ஆச்சு. இந்த சூப்பை எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இந்த சூப் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.